Hey all, welcome back to my channel. This is Wayne. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7 monthsக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா செப்டம்பர் மந்த்தே போஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் 7 months தான் இருக்குங்கிறாங்க, 8 months இருக்கே அப்படின்னு. பட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது வந்து செப்டம்பர் 10 முன்னாடி நான் அதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ செப்டம்பர் 10லேருந்து 31st April வரையும் பார்த்தோன்னா 7 months and 21 days இருக்குது, அதாவது 233 days இருக்குது. ஸோ 7 months 21 days எடுத்தோன்னா எப்படியும் இந்த 21 days ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா சிக், அப்புறம் வந்துட்டு பொங்கல் லீவ், அந்த ஹாலிடேஸ் இந்த ஹாலிடேஸ் அப்படின்ட்டு அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிடுவீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக 7 months தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த 7 monthsல வந்து மேக்ஸிமம் வந்து ஜான்வரி வரைக்கும் நீங்கள் வந்து லெக்சர்ஸ் பார்த்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் டிசம்பர்லேயே முடிக்கணும். அந்த ஜான்வரி எண்டு அந்த டைம் எடுக்கிறதே வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜான் எண்ட் வரைக்கும். பட் முடிஞ்ச அளவு ரஷ் பண்ணி டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷனுக்கும், மோக் டெஸ்ட் நிறைய கொடுக்குறதுக்கும். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் கொடுத்து உங்கள் டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்களோ அப்போ தான் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ வீக்காக இருக்க டாபிக்ஸில் நீங்கள் வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்சளவு சீக்கிரம் முடித்தா மற்ற வீக்காக இருக்க எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். இப்போது சப்ஜெக்ட் வைஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா பயோவை விட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் நமக்கு வந்து கஷ்டம். ஏன்னா பயோ வந்து காம்பரிட்டிவாக பார்த்தோன்னா நமக்கு ஈஸி தான். ஸோ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிக்கும் போது உங்களுக்கு எந்த லெசன் தெரியவே தெரியாதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படித்து முடிச்சே ஆகணும். நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்ச லெசன் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட்டில் வந்துட்டு புரியாத லெசனு தெரியாத லெசன்லாம் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு கஷ்டமான லெசன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் பிரேக் எடுக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் வந்து லெக்சர்ஸ் பாருங்கள். லெக்சர்ஸ் பார்த்துட்டு ஓனாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க. ரன்னிங் நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஓன் நோட்ஸ் எடுத்தாலும் சரி. ப்ளஸ் ஃபார்முலா ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா ஷீட் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னே உங்கள் மாடியூல்ஸ் வச்சுருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. இல்லை நீங்கள் இன்ஸ்டியூஷன் போகிறீங்கன்னா அங்கே ப்ரொவைட் பண்ண மாடியூல்ஸில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சளவு சால்வ் பண்ணி பிவைக்யூவும் முடிஞ்ச அளவு பாருங்கள். பிவைக்யூ பார்க்க முடியல, மாடியூல்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன்னா அதை பார்த்துட்டு டெஸ்ட் கொடுங்க. டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே வீக்காக இருக்கீங்க, என்ன எரர் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுலேருந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிவைக்யூவில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணுன்ற ஐடியாவே இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் மட்டும் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மார்க் வைஸ் வந்து எப்படி படிக்கணும், இவ்வளோ மார்க் நான் எடுக்கிறேன், நான் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லெஸ் தென் 450 அந்த மாதிரி எடுக்கிறீங்க 720க்கு, இதை விட ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல முடிஞ்ச அளவு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எந்த லெக்சர்ஸையும் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக லெக்சர்ஸ் பாருங்கள். பேக்லாக் சேர்ந்தால் அது உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும், அதே நேரம் கஷ்டம் உங்களுக்கு சீக்கிரமாக போர்ஷன் முடிக்கிறதுக்கும். நீங்கள் ஓன் நோட்ஸ் எடுப்பீங்க தெரியுமா, ரன்னிங் நோட்ஸ், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. இதுதான் வந்து நீங்கள் பண்ண முடியும். 450 எடுக்கிறீங்க, 450க்குள்ளே எடுக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 450 மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த லெசன் இல்லை எந்த பார்ட்டில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கே வீக்காக உள்ள அந்த ஒரு பிளேஸை வந்து நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நிறைய ரிவிஷன் கொடுங்க. நிறைய ரிவிஷன் கொடுத்து ப்ரீவியஸ் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் நிறைய சால்வ் பண்ணி உங்கள் டைமை சேவ் பண்ணி நல்லா வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க லெசன்ஸ் எல்லாமே. 550 ப்ளஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த நோட்ஸே ஃபாலோ பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ வீக்காக இருக்கிறத மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் அடுத்த டைம் மிஸ்டேக் வராத அளவுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ தட் வந்து உங்களால் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அதே நேரம் நீங்கள் வந்து புது லெக்சர்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க. 550 ப்ளஸ் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்த லெக்சர்ஸ் வச்சு, அதாவது ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் 550 எடுப்பீங்க தெரியுமா, அவங்களுக்கு சொல்கிறேன். திரும்பி இன்னொருத்தவங்களோட லெக்சர் போய் பார்க்குறது அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் 600 மேலே எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, புது நோட்ஸ் எதுவுமே நீங்கள் எழுதாதீங்க, லெக்சர்ஸ் புதுசாக பார்க்குறதும் வேணாம். நிறைய ரிவிஷன், நிறைய டெஸ்ட், அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எங்கெங்கே வந்து நீங்கள் டெஸ்ட்டில் வந்து லேக் ஆகுறீங்க, எந்தெந்த லெசன்ஸில் வந்து லேக் ஆகுது அப்படின்னு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி உங்கள் நோட்ஸில் வந்து எரர் போட்டு எழுதி வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்த விட முக்கியம் ஷார்ட் நோட்ஸும் ஃபார்முலா ஷீட்டும் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து இப்போது நீட் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா நாள் உட்காந்து நீங்கள் ஹோல் புக்கையும் திருப்பிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் 3 சப்ஜெக்டையும் கவர் பண்ணும். ஸோ ஷார்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா ஷீட் இப்படி எடுத்து பார்த்தீங்களா, 4 மாதம் ஆல்ரெடி ரிவிஷன் கொடுத்துருப்பீங்க, இல்லை 3 months கொடுத்துருப்பீங்க, டக்குன்னு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும்.
இதுதான் ஃபிசிக்ஸுக்கு. ஃபிசிக்ஸில் வந்து எந்தெந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், எந்தெந்த டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணலாங்கிறது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸுக்குன்னு செப்பரேட்டாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கும். when it comes to chemistry அது வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு மாட்ரேட்லேருந்து ஒரு ஈஸி லெவலான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிங்க. அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டலே வந்து மோல் கான்செப்ட் தான். மோல் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி லெக்சர்ஸ் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க இவங்க, எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து மோல் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. லெக்சர்ஸ் பாருங்கள், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா ஷீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபார்முலா ஷீட் எழுதியே ஆகணும். எல்லாருமே அலுப்புப்படாமல் ஃபார்முலா ஷீட் எழுதிருங்க. அண்ட் தென் கொஸ்டின் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரிவிஷன் ஒரு டைம் கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதும் போது வீக்காக இருக்கிறது எங்கே அப்படின்னு தெரிஞ்சிடும். அண்ட் தென் லெக்சர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஓன் நோட்ஸ் வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுவீங்க தெரியுமா? ஏன்னா லெக்சர்ஸ் பார்க்கும்போதே மைண்டில் எல்லாம் நமக்கு ஸ்டோர் ஆகிடாது. நோட்ஸை கோ த்ரூ பண்ண உடனே 10 மினிட்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து 10 மினிட்ஸாவது நீங்கள் என்சிஆர்டி எடுத்து ரீட் பண்ணிடுங்க அந்த லெசன். இப்போ கெமிக்கல் கைனெடிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் பாருங்கள். நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சைட் பை சைட் நீங்கள் வந்து அந்தந்த டாபிக் வந்து என்சிஆர்டியில் பார்த்தாலும் சரி, இல்லை ஹோலாக லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்சிஆர்டி படித்தாலும் சரி, என்சிஆர்டி ரொம்ப மஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி பயோக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போகிறோன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ரிடாக்ஸ் இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மற்ற லெசன்ஸ் பார்க்க முடியும் ஈஸியாக. கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க லெக்சர்ஸ் பார்த்துட்டு, ரிவிஷன் கொடுத்துட்டு ரீகால் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஆர்கானிக்லாம் சில பேர் நினைப்பாங்க என்னடா அது எப்படி வருது அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து ரிவிஷன் பண்ணிட்டு ரீகால் பண்ணுங்கள். என்சிஆர்டி ரீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுங்க. ஆஸ் யூஷுவல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மாதிரியே தான் இதுவும். ஆர்கானிக் வந்தோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் விட முக்கியம் ஜிஓசி. நீங்கள் வந்து ஜிஓசி கண்டிப்பாக எல்லாருமே வந்து சில லெக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 9 ஹார்ஸ் 10 ஹார்ஸ் இருக்கும், இல்லை 10 பார்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இவ்வளோ லெக்சர்ஸ் இருக்குது, எப்பரா பார்க்குறதுன்னு அதை பார்க்காம ஜிஓசி முடிச்சிருங்க. ஜிஓசி ரொம்ப முக்கியம் ஆர்கானிக்கை பொறுத்த வரையும். அடுத்த வந்து அதே மாதிரி தான் லெக்சர், கான்செப்ட், ரிவிஷன், ரீகால் இதே தான். ஆனால் வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாருங்கள். எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸும் ஒரு ஷீட்டில் வந்து ஃபார்முலா ஷீட் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் கோ த்ரூ பண்ணோம். டேரெக்டாகவே வந்து நிறைய டைம் நம்மளுக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. என்சிஆர்டியில் உள்ள நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸுமே வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்து போடலாம். அப்படி போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கானிக்கு மட்டும் புக் கேட்டிங்க அப்படின்னா எம்எஸ் சௌஹான் நல்லாயிருக்கும், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கெமிஸ்ட்ரிக்குமே செப்பரேட்டாக வந்து இன்ஆர்கானிக் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு படிக்கணுன்னே தெரிலன்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் அதை பார்க்கலாம். பயாலஜிக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பயாலஜிக்கு வந்து டிப்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்றது கிடையாது, ரொம்பவே ஈஸி. பயாலஜி வந்து அப்படியே நீங்கள் படித்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணணும், அவ்வளோதான் பயாலஜியை பொறுத்தவரையும். வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை. பயாலஜி தானே அப்படின்னும் விட்டுறக்கூடாது. ஏன்னா 360 மார்க்ஸ் நமக்கு பயோ தான் வருது. 2024 இவ்வளோ ஸ்கேம் இவ்வளோ நடந்ததுனால கண்டிப்பாக 2025 வந்து மாட்ரேட் டு ஈஸி லெவல் தான் நமக்கு இருக்கும். அது ஈஸின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய தியரி கான்செப்ஷுவல் வச்சு தான் நமக்கு பயாலஜியில் வந்து கேட்க போகிறாங்க நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்லா வந்து என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது டீகோட் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக என்சிஆர்டி படிக்கிறத வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓனாக படிக்கும்போது என்ன படிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து இதாவது அதுலேருந்து அதாவது அப்படின்னு தான் படிப்பீங்க. ஏன் இது ஆகுது, எதனால் வந்து எதை வச்சு இப்படி ஆகுதுன்றதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. லெக்சர்ஸ் பாருங்கள். பயோக்கு லெக்சர்ஸ் பார்க்குறது தப்பு இல்லை. லெக்சர்ஸ் பாருங்கள். இல்லை எனக்கு நல்லா இந்த லெசன் தெரியும், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன் நான் மட்டும் நீங்கள் லெக்சர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு என்சிஆர்டி கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க கொஸ்டின்ஸ்லாம். அதே நேரம் இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் படிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு நடுவில் பிரேக் எடுப்பீங்க, இல்லை சும்மா இருக்கும்போது அப்படிலாம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது, மூவிஸ் பார்க்குறது அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்ச அளவு பயோ ரீட் பண்ணுங்கள். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பயோ ரீட் பண்ணுறது நமக்கு நீட்டில் நாளைக்கு வந்து அவ்வளோ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நான் வந்து மூவிஸ் பார்க்காதீங்க, என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இல்லை. வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு மூவிஸ் பாருங்கள், சீரீஸ் என்ன வேணால் பாருங்கள், அது உங்களோட இஷ்டம். பட் வந்து உங்களோட ஸ்கெடியூல் கரெக்டாக இருக்கணும். வீக்லி பிளான் வச்சுக்கோங்க. இந்த இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிங்க. சம்டைம்ஸ் வந்து முடிக்க முடியாது. அப்படி முடிக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு கில்ட் வரும். அந்த கில்ட்டை வச்சே கண்டிப்பாக நீங்கள் முடிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் டைம் அந்த கோலை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ வீக்லி கோல் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும் படிக்காமல் 3 சப்ஜெக்ட்டுமே படித்தே தீரணும். அண்ட் தென் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்குமே நம்ம வந்து பார்க்க வேண்டிய சேனல்ஸ் என்னென்ன அப்படின்னா, காமனாக வந்து அன்அகாடமி இங்கிலீஷ், வேதாந்து, சைலம். பயாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நல்லாயிருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு வந்தோம் அப்படின்னாலுமே அன்அகாடமியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் எல்லாமே நல்லா இருக்குது. நான் அதில் தான் பார்த்துட்ருக்கேன். இல்லை நான் தமிழில் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெய்னி மெடிக் அவங்களோடது நல்லாயிருக்கும், கோமாளி மேமோடது நல்லாயிருக்கும். பட் நான் கோமாளி மேம் அது பார்த்ததில்ல, சீனியர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். கெம் சொல்யூஷன் அப்படின்னு நான் இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அது நல்லா இருக்குது. ரொம்ப வீடியோஸ் இல்லைனாலும் ஒரு ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது.
அண்ட் தென் எஸ்கே கெம் தமிழ் அப்படின்றதும் ஒரு தமிழ் வீடியோவில் தான் வரும், தமிழில் தான் பேசுவாங்க கெமிஸ்ட்ரிக்கு, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் போவீங்க வருவீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஆன்லைனில் படிக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். பட் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வைங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நான் கூகுள் பண்ணியே கடைசி வரையும் படிச்சுக்கிறேன், ஃப்ரீ டெஸ்ட்டே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட்னால் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்காது, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னே பார்க்க மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச அளவு ஆன்லைனில் வந்து படிக்க பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல அது வந்து உங்களுக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியலையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு. அதில் வந்து நீங்கள் கூகுள் பண்ணுறதுல டைம் போயிடும். டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனிமேல் இந்த 7 monthsமே. ஸோ இதான் நான் இந்த வீடியோவில் ஓவராலாக சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் சஜஷன்ஸோ இல்லை வேறு எது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்லோட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். ஆல்சோ நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லை வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அந்த இதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்டாகவோ மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சி மாற்றிக்கிறேன்.